ஆண்டவர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, கடவுள்கிட்ட கூப்பிடுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வேலை தொடங்கும் போது நீங்கள் யாராவது ஒரு மனுஷன்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு டோட்டலாகவே மைண்டை மாற்றி விட்டுருவாங்க. நீங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அடையிறது தேவனுடைய திட்டமாக இருக்கும். டோட்டலாக அவங்க மைண்டை மாற்றி விட்டுருவாங்க. நீங்கள் நல்லா வரம் பார்த்துட்டு வருவீங்க, நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, இதை தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லும் போது வேறு விதமாக அவங்க பேசுவாங்க. உன்னோட அழகு என்ன, நீ எப்படியாப்பட்டவன், இந்த வீட்டிலலாம் போய் நீ பொண்ணு கட்டலாமா, அப்படி என்ன, உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன, ஏதாவது. அதனால தான் சொல்கிறேன், சில நேரங்களில் நம்மளுக்கு என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு இந்த மனுஷனுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்கிறேன், ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இந்த மனுஷனை குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஃப்ரெண்டுன்னு பேசுவாங்க, கொஞ்ச நாள் பார்த்தோன்னா அவனை போல ஒரு அயோக்கியம் இல்லைன்னே சொல்லிட்டு போவாங்க, நம்மளை பார்த்து சொல்லிட்டு போவாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த மனுஷனை குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கூடுமான அளவு